அப்புறம் ரெண்டாம் அடிக்கிறோம். ரெண்டாம் அடிச்சு நடுமையம் கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கிறோம், செக்அப் பண்ணிக்கிறோம். நடுமையம் பார்த்துட்டு பேப்பரை பிரிக்கிறோம். பேப்பரை பிரிச்சு இது கால் பக்கம், இந்த கால் பக்கம் செய்யக்கூடாது, தலைப்பக்கம் தான் செய்யணும். தலையில தானே மூளை இருக்கு, அதனால தலைப்பக்கம். மறுபடியும் இதை போலவே இந்த பக்கம் ரெண்டு பக்கம் செஞ்சுக்கிறோம். இப்போ நமக்கு ரெண்டு கால் இருக்கு, ஒரு கால் மட்டும் எடுத்துட்டு இதை தொடுகிற மாதிரி, தாண்டி போக கூடாது. உருளா நான் பாத்துக்கிறேன். இது தொடுகிற மாதிரி நல்லா நீ விட்டுறோம். நல்லா நீ விட்டுட்டு இதை என்ன செய்யணும், மேல விசிறி மடிப்பு, இதுக்கு பேரு விசிறி மடிப்பு. அப்படியே போடுறோம், மேல எல்லாம் போட்டு நீ விட்டோம். நல்லா நீ விட்டு அப்படியே தோசை திருப்புற மாதிரி, உடையாத கூடாது, அது அப்படியே திருப்புறோம். அப்படியே திருப்பி நடுமையம், இதுவும் நடுமையத்துக்கு வரணும், இதுவும் நடுமையத்துக்கு வரணும். இந்த பக்கம் அதே மாதிரி மடிப்பு கலை. மடிப்பு நல்லா இருந்தாதான் நமக்கு உருவம் கிடைக்கும். மடிப்பு நல்லா இருந்தாதான் நமக்கு உருவம் கிடைக்கும். சரியாக படித்தால் மதிப்பெண் உயரும், சரியாக மடித்தால் உருவம் சரியாக கிடைக்கும். நல்லா நீ விட்டாச்சு. இப்போ நமக்கு இங்க ஜோப்பு மாதிரி ரெண்டு இருக்கு, இது கையை விட்டு இழுக்க கூடாது, பேப்பர் தானே நடக்கலாம். அதனால இப்படி தூக்கி விட்டு நாம இதுக்கு பழிஞ்சு போய் தான் நாம உள்ள விடுறோம். இந்த ஓரத்தை முதல்ல உள்ள விட்டுக்கிறோம். ஓரத்தை உள்ள விட்டுட்டு இந்த பக்கமும் பாரு, இந்த பக்கமும் ஓரத்தை உள்ள விடுறோம். ரெண்டு பக்கம் உள்ள விட்ட பிறகு இவ்வளவு தூரம் வந்துருச்சு, ரெண்டும் இன்னும் கொஞ்ச தூரம் தான். அப்படியே உள்ள மடிச்சு நல்லா நீ விட்டோம். நல்லா நீ விட்டோம். நீ விட்டுட்டு இப்போ இத போப்பாண்டவர் தொப்பி, போப்பாண்டவர் தொப்பி. அதே நேரத்துல திருப்பி வச்சோம்மா மீனவர் தொப்பி, மீனவர் தொப்பி. இது போப்பாண்டவர் தொப்பி. சொருகிட்டவங்க ஒரே ஒரு மடிப்புல ரெண்டு தொப்பி வரும். இது மீன்காரன் தொப்பி, போப்பாண்டவர் தொப்பி. இப்ப கவனிங்க, இப்ப கேள்வி கேட்ப, நீங்க பதில் சொல்லணும். பாருங்க, கவனி. இத மேல இருந்து இது கை போட்டு இழுக்காம உள்ள சொருகிறேன், உள்ள அப்படியே சொருகிறேன். அவ்வளவுதான், உள்ள சொருகிறதா வேலை. இப்போ நான் போடுகிற தொப்பி யாருடைய தொப்பின்னு கரெக்டா சொல்லணும். இது நேரு மாமா, இது யார் தொப்பி? நேதாஜி. நேதாஜி படையில ஒரு பெண்ணு வலதுகரமாக இருந்தால் நேதாஜிக்கு, அவ பேர் என்ன? நேதாஜி படையில ஒரு பெண்ணு நேதாஜிக்கு வலதுகரமாய் மகளிர் படை அமைத்து டெல்லி சலோ அப்படின்னு டெல்லிக்கு வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க. அது கூட உளவு படை போய் மகாத்மா மவுண்ட் பேட்டன் சொல்லி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மகாத்மா காந்தியை கூப்பிடு, இந்த சுதந்திரம்னு கொடுத்துட்டாங்க. நடுராத்திரில விட்டு இருந்தா கேப்டன் லட்சுமி தான் கொடியேற்றி சுதந்திரம் வாங்கியிருப்பா. அதே மாதிரி மகாத்மா காந்திக்கு ஒரு தமிழ் பெண், மகாத்மா காந்திக்கு ஒரு தமிழ் பெண் வலதுகரமாக இருந்தார். அவள் யார்? மகாத்மா காந்திக்கு வலதுகரமாக ஒரு பெண் இருந்தா, தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை, புரிஞ்சுங்களாமா? இல்ல கொஞ்ச நேரம் உட்கார வரேன். அடுத்து இது யார் தொப்பி? யாரு உலகத்தின் முதல் நர்ஸ் பெண்? செவிலி பெண்.
ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். வெரி குட் ஆன்சர். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். உலகத்தின் முதல் நர்ஸ் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். புரியுதா? சரி, இது அப்படியே மடக்கிறேன். இது அப்படியே வச்சு மடக்கிறேன். சதுரமா வரும். ஒரு சதுரமா வந்துடும். கரெக்டா மடிச்சா ஒரு சதுரம் வரும். இது அப்படியே உள்ள வச்சு மடிச்சுன்னா பாருங்க, இது அப்படியே அப்படியே மடிச்சா சதுரம். இந்த ஓரத்தை இப்படி உள்ள மடிச்சோம்னா இதே மாதிரி இந்தாண்ட இதை தொடுகிற மாதிரி, இதை தொடுகிற மாதிரி ரெண்டு பக்கம் தொடுற மாதிரி மடிச்சுட்டேன். ரெண்டு பக்கம் தொடுற மாதிரி மடிச்சுட்டேன். இதை பிரிச்சிட்டோம்னா உள்ள வாங்கி போட்டோம்னா நமக்கு பட்டமளிப்பு தொப்பி, கன்வெக்ஷன் ஹேட்டு, நேவி படைக்கு தொப்பி இதுதான். நேவி படைக்கு தொப்பி இதுதான் கன்வெக்ஷன் ஹேட்டு. அப்புறம் இது உள்ள ஒரு பக்கம் சொருகிட்டா, ஏதோ ஒரு பக்கம் உள்ள சொருகிட்டா மேல தூக்கிட்டோம்னா இது வந்து பெண்களா இருந்தால் மிஸ் முருகன் குடி, ஆணாக இருந்தால் முருகன், இந்து மத கடவுள் முருகன் அழகர் தொப்பி, கிரிகிடம். முதல்ல போப்பாண்டவர் போனோம், இப்போ இந்து கடவுள் முருகனுக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து உள்ள சொருகணும்னா சலாம் அலைக்கும் சலாம். யாராவது இங்க முஸ்லீம் இருக்கிறாங்களா? சலாம் அலைக்கும் சலாம். இப்போ முஸ்லிம் தொப்பி. அப்போ இந்த காகிதம் மூணு மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மனித மனங்கள் மட்டும் இந்த மதத்தை ஏற்றுக்காமல் நான் பெரியவன் நீ பெரியவன். எப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா உன்னை விட நான் பெரியவன் சொன்னா நாம் ஏத்துக்க மாட்டோம். அங்க சண்டை தான் வரும். புரியுதா? சமமா இருந்தா சண்டை சச்சரவு இல்லை. நாம இந்த குழந்தைகளுக்கெல்லாம் புரிய வைக்கிறேன். இங்க ஒரு ஜோப் இருக்கும் இல்லையா? இங்க ஒரு ஜோப் இருக்கு இல்லையா? இத மடிச்சு உள்ள சொருகணும். அது எப்படி சொருகிறது கவனி. உடனே நீ பண்ணிடாத, கவனி. இது மாதிரி இருக்கு, உள்ள சொருகணும் ரெண்டு ஜோப்புக்குள்ள. அதனால இது மடிச்சு விட்டு ஓரத்தை பிடிச்சி ஃபர்ஸ்ட் இந்த நுனிப்பகுதி மூளைப்பகுதியை சொருகிறேன். மூளைப்பகுதியை சொருகிறேன். ரெண்டாவது இந்த உள்ள கையை விட்டு இந்த மூளைப்பகுதியை சொருகிறேன். அப்புறம் கொஞ்சம் உண்டு அப்படியே நீ விட்டா சரியா போயிடும். இப்போ இது மாதிரி செஞ்சுட்டாதான் 8 தொப்பி செய்யலாம். இப்போ 2 தொப்பி செஞ்சிட்டோம், இன்னும் 8 தொப்பி செய்யலாம். அது உள்ள சொருக்கடா. கொண்டாங்க சொல்றேன். இந்த 2க்குள்ள இதை சொருகணும். கச்சிதமா சொல்லணும்.